Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் மரவப்பாளையம் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் 100 நாள் வேலை திட்டத்தில் மோசடியில் ஈடுபட்டது அம்பலமாகியுள்ளது. மரவப்பாளையம் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கீதமணி சிவகுமார் 100 நாள் வேலை திட்டத்தில் வராத 10 பேருக்கு சம்பளம் எடுத்ததாக பதிவேட்டில் குறிப்பிட்டுள்ளார். இதை அதிமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மஞ்சு சுப்பிரமணியம் மற்றும் சுயேட்சை உறுப்பினர் திருமூர்த்தி ஆகியோர் கண்டுபிடித்துள்ளனர். இதுகுறித்து செயலற்ற ஸ்டாலின் அரசின் ஊராட்சி ஒன்றிய குழு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரியில் அக்டோபர் மாத நிலுவைத் தொகையை அரசு கூட்டுறவு ஆலைகள் உடனடியாக வழங்கவில்லையேல் போராட்டம் நடத்தப்போவதாக நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த சிறு குறு தேயிலை விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரசு கூட்டுறவு தேயிலை ஆலைகளில் 1 கிலோ பசுந்தேயிலைக்கு 24 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த தொகை விவசாயிகளுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை. இதையடுத்து உரிய தொகையை வழங்குமாறு வரும் திங்கட்கிழமை வரை தேயிலை வாரியத்திற்கு பசுந்தேயிலை விவசாயிகள் கெடு விதித்துள்ளனர். திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் தங்களின் வாழ்க்கை நாள்தோறும் போராட்டமாகவே உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கடைசியாக ஒன்றை மட்டும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கூறிவிட்டு வந்திருக்கின்றோம். என்னவென்றால், திங்கட்கிழமை வரை உங்களுக்கு நேரம் தருகிறோம். திங்கட்கிழமை சென்ற அக்டோபர் மாத விலையை, எங்களுக்கு தேயிலை வாரியம் நிர்ணயித்த விலையை தரவில்லை என்றால் நாங்கள் செவ்வாய்க்கிழமை ஒன்று கூடி நாங்கள் இனிமேல் இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் டீ ஃபேக்டரிக்கு பசுந்தேயிலையை வழங்க மாட்டோம் என்ற ஒரு முடிவினை நிச்சயமாக எடுப்போம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மழை காரணமாக ராட்சத மரம் முறிந்து விழுந்தது. மேட்டுப்புலியூர் கிராமத்தில் இருந்த ராட்சத மரம் முறிந்து விழுந்ததில் சாலை ஓரம் இருந்த வீட்டின் மேற்கூரை சேதமடைந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக வீட்டில் இருந்தவர்கள் உயிர் தப்பிய நிலையில் அப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். கார்த்திகை மகா தீபத்தின் போது திருவண்ணாமலையில் பக்தர்களை அனுமதிப்பது குறித்து அண்ணா பல்கலைக்கழக குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். பெஞ்சல் புயல் மழையால் அண்ணாமலையார் மலையில் பக்தர்கள் செல்லும் பாதை மற்றும் தீபக்கொப்பரை எடுத்து செல்லும் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவ்விடங்களில் அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த புவியியல் மற்றும் சுரங்கத்துறையைச் சேர்ந்த 8 பேர் கொண்ட குழுவினர் பேராசிரியர் பிரேமலதா தலைமையில் ஆய்வில் ஈடுபட்டனர். அவர்கள் அளிக்கும் ஆய்வு அறிக்கைக்கு பின்னரே மலை உச்சியில் பக்தர்கள் ஏற அனுமதிக்கப்படுமா என்பது தெரியவரும். ராமநாதபுரம் அருகே மேலூரில் 4 வழிச்சாலை பணிகள் மிகவும் மந்தமாக நடைபெறுவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளாக பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சாலை பணிகளுக்காக கொட்டப்பட்ட கற்கள் விபத்துக்களை ஏற்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ மக்கள் பிரதிநிதிகளோ கண்டுகொள்வதில்லை என்று கூறப்படுகிறது. மைனாரிட்டி பாஜக அரசின் அதிகாரிகள் சாலை பணிகளை விரைவில் முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பணியை சீக்கிரம் முடிக்க மாட்டுறாங்க. அங்கங்கே பெரிய கனரகத்துலேருந்து சல்லியை சைடில் கொட்டுறாங்க, பள்ளம் தோன்றுறாங்க. அந்த கல்லை முறையாக பரப்புறதில்ல. கனரக வாகனங்கள் வேகமாக பயணிக்கும் போது பின்னாடி தூசி பறக்குது டூ வீலரில் போகிறவங்களுக்கு.